ஸ்ரீ ஸ்ரீ குரு கோவிந்தாச்சாரியார், ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால் பூஜையா கடைகள் வீட்டிற்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால் ஜீவ காரணமற்ற கரையோடியும் ஸ்ரீபட் சைத்திய சந்திரதாஸ் குருதேவனுடைய ஆன்மீக குருதேவ் அவருடைய கருணையாகவும் இன்றைய உபன்யாசம் நடத்தப்படுகிறது. ஹரிகிருஷ்ணா. வந்தவர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒன்றையும் ஹரிகிருஷ்ணா சொல்லிக்கிறேன். சரி, அருமையான ஸ்லோகம். அத்தியாயம் 3 கர்மயோகா. அதாவது ஏன் இதில் நீ எந்த ஈடுபட வைக்கிற கிருஷ்ணா? அர்ஜுனன் கேட்குறாரு, ஏன் இந்த கோரமான செயலில் ஈடுபட வைக்கிறேன்யா? நான் பாட்டுக்கு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நான் அப்படியே துறவரை எடுத்துக்கிட்டு காட்டிலேயே போய் உட்காந்துக்கிறேன், ஏன் இப்படி கோரமான செயலில் ஈடுபட வைக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்குண்டான பதில அத்தியாயம் 3 சொல்றாரு. கர்மானா ஒரு செயல், கர்ம யோகனா கிருஷ்ண உணவுல செயல். அதுதான் கிருஷ்ணரு இங்க வளர்க்கிறாரு. இன்றைய நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்னன்னா அத்தியாயம் 3 கர்ம யோகம், பதம் 20, சாப்டர் 3 டெக்ஸ்ட் 20 கர்ம யோகா. சரி, நம்ம முதல் ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன முன்னாடி சொன்னாரு இப்போ என்ன சொல்றாரு நம்ம பார்க்கலாம். சரியா? நான் படிக்கிறது நீங்க படிங்க. கர்மணைவ ஈஷம் சித்திம் அஷ்டிதா ஜனகாதயஹ லோக சங்கிரஹம் ஏவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசிஹி. ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே பக்குவம் அடைந்தனர். எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காகவது நீ உன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும். ஹரே கிருஷ்ணா. கர்மணைவ ஹி சம்சித்திம் அஷ்டிதா ஜனகாதயஹ லோகோ சங்கிரஹம் ஏவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அரிஷி. சரி, 20வது ஸ்லோகம் கிருஷ்ணர் இப்படி சொல்றாரு. அப்ப 19 என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். 19 என்ன சொல்றாருன்னா, தஸ்மத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சாரः அசக்தோ விஸ்வாசரம் கர்ம பரம் அப்னோதி புருஷः. எனவே செய்யும் பலன்களை பற்றுதல் கொள்ளாமல் கடமைக்காக செயல்படுவாயாக. பற்றின்றி செயலாற்றுவதுதான் ஒரு பரத்தை அடைகிறார். பரம் என்ற வார்த்தை இதை குறிக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்ப செயல, அதாவது கிருஷ்ணர் 19 என்ன சொல்லிட்டாரு, பற்றின்றி எந்த அட்டாச்மெண்ட் இல்லாம நீ உன்னுடைய செயல் உன்னுடைய ஆக்டிவிட்டி நீ செய்யறதால நீ பகவானுடைய திருப்பாதத்தை அடையிற, பகவான்கிட்ட தஞ்சம் அடையிற. பரம் என்றா பகவான் அர்த்தம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கும். அப்ப அந்த பணத்தை அடைக்கிறான். அதாவது பழங்களை எதுவுமே நீ பற்றுதல் இல்லாமல் செய்யறதுனால நீ அந்த மாதிரி விஷயத்தை அடையிறது கிருஷ்ணர் 19 சொல்லிட்டு அப்படியே 20க்கு வராது. 20, 21 அதாவது எத்தகைய மனிதன் எப்படி இந்த ஒரு பெரிய மனுஷன் எப்படி செயல்பட்டா யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதுதான் அதாவது ஒரு பெரிய மனுஷன் என்ன மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்றானோ, என்ன மாதிரி விஷயத்தை பின்பற்றானோ அதை தான் மக்கள் பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் உதாரணத்தை ஒரு பேரையும் சொல்றாரு. யார் பேரை சொல்றாரு? ஜனகர். சரி, ஜனகர் ஏன் கிருஷ்ணர் சொல்றாரு? நம்மளுக்கு தெரியணும் ஜனகர் ஏன் சொல்றாரு. ஓகே, ஜனகர் ஏன் சொல்றாரு அது சொல்றதுக்கு முன்னே ஜனகர் யாருன்னு நம்ம பார்த்தலாம். சரியா? கிருஷ்ணர் ஜனகர் உதாரணமா சொல்றாரு. கர்மணைவ ஈஷம் சித்தி அஷ்டிதா ஜனாகதயா. ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாக பக்குவமடைந்தனர். அதாவது இப்ப நம்மளுக்கு கீதை ஒரு விஷயம் இருக்கு, அதை பின்பற்றி நம்ம ஃபாலோ பண்றோம். அப்ப அர்ஜுனருக்கு அந்த கட்டம் அப்பதானே கீதையை ஆரம்பிக்குது, கீதையை பத்தி பேசுறாரு. அப்ப அர்ஜுனருக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணுமே. அப்ப அர்ஜுனருக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம் ஜனகர். ஜனகர் யாருன்னு பார்த்தா சீதா பிராட்டி. சீதா தேவி தெரியுமா? சீதா தேவி தெரியுமா? சீதா யாரு? சீதா தெரியுமா? அப்புறம் தெரியல. சீதா தேவி தெரியலையா? சரி, பரவாயில்ல. சீதா தேவி பகவான் ராமச்சந்திரமூர்த்தியோட மனைவி. இப்பயாவது தெரியுதா? பகவான் ராமர் யாருன்னு தெரியுதா? அப்ப சந்தோஷம். அவருடைய சீதா பிராட்டியோட அப்பாவும்
பகவான் ராமச்சந்திரமூர்த்தி மரியாதை புருஷோத்தமா பகவான் ராமச்சந்திரன் அவருடைய மாமனாரும் அவர் தான் ஜனகர். ஜனகர் வந்து ஆட்சியில் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார், இப்போ இருக்கிறது இந்தியா சொல்கிறேன். இந்தியாவில் இப்போ தமிழ்நாடு தெரியுமா? தமிழ்நாடு கேரளா இப்பெல்லாம் மாநிலங்கள். அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம் இருக்குது. பீகார் மாநிலம் ஸ்டேட். பீகார்லேருந்து நேபாள் வரைக்கும் அவரோட கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. யாரோட கண்ட்ரோல்? ஜனகர் கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்போ வந்து நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா தனி நாடாக போச்சு. அப்போ பாரத வருஷத்துல பார்த்தீங்கன்னா, பாரத தேசத்தில் பார்த்தீங்கன்னா நேபாள்லாம் இந்தியா சேர்ந்தது. இப்போ மலேசியா வந்து சிங்கப்பூருங்கிறோம். சிங்கப்பூர் எதுக்கு சேர்ந்தது? சிங்கப்பூர் நாடு தானே விட்டு மலேசியாவோட சேர்ந்தது. இப்போ மலேசியா விட்டு போனோட சிங்கப்பூர் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நேபாள் வந்து இந்தியாவோட அது மாதிரி. அப்போ மின்னது ஜனகர் காலத்தில் வந்து நேபாள் வந்து இந்தியாவோட சேர்ந்தாலும் அவர் வந்து பீகார்லேருந்து நேபாள் வரைக்கும் அவரோட கண்ட்ரோல், அவரோட அரசாட்சியில் இருந்துச்சு. சரியா? புரிஞ்சா? கிளியரா? அப்போ ஜனகர் போன்ற அந்த மாதிரி ஒரு நபர் அவர் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணதால பக்குவம் அடைந்தார் அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? அர்ஜுனர். ஸோ ஏன் இது சொல்றாருன்னா, அர்ஜுனர் வந்து சத்திரியரா இருந்தார். சத்திரியரா என்ன தெரியல? சத்திரியர் அதாவது வர்ண ஆசிரமம், 2 விதமாக ஆசிரமம். சரி, இவங்களுக்குலாம் தெரியும், உங்களுக்கு தெரியாதால நான் சேர்த்து சொல்றேன். வர்ண ஆசிரமம். வர்ணனா என்னது? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இதுதான் வர்ணம். ஆசிரமம் பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. அப்ப நம்மளுடைய சனாதன தர்மப்படி இந்த வர்ணாசிரமம் ரொம்ப முக்கியமா பின்பற்றுச்சு. இது சொல்லி இது ஃபாலோ பண்ணி இதெல்லாம் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, வர்ண ஆசிரமம் இது 2 எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, பகவானுடைய செயலில் ஈடுபடுறதுக்கு வழிகளை வர்ணார சிஸ்டம், இந்த சிஸ்டமும் உருவாக்கப்பட்டது. வேதத்துல சொல்லப்பட்டது. ஏன்னா கிருஷ்ணருக்கு நம்ம பகவானோட செயல் அடுக்கு இந்த வர்ணாசிரமம். அப்ப அந்த வர்ணாசிரமத்தில் வர்ணத்துல பார்க்கக்கூடிய அர்ஜுனனுடைய என்ன வரணும் பார்த்தீங்கன்னா சத்திரியன். சத்திரியன்னா போர் புரிவேன். இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா சோல்ஜர் தெரியுமா? ராணுவர் என்ன பண்ணணும்? ராணுவர் என்ன பண்ணுவாரு? சொல்ற வேலையா? நாட்டை பாதுகாக்கிறது. எதிரிகளிலிருந்து நாட்டை பாதுகாக்கணும். இப்ப பக்கத்துல நாடு சண்டை வந்துருச்சு. ராணுவம் போயிட்டு அப்படியே ஒரு பண்டோட்டை எடுத்து ஒரு காஃபி சாப்பிட்டு சண்டை போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன சொல்லுவாங்க? இது பண்ணுவாங்க. சொல்லுவாங்க சண்டை வந்துருச்சு புரியுது. அப்ப என்ன ட்ரைனிங் பண்ண அப்படின்னு ஏசுவாங்களா இல்லையா? சோல்ஜருக்கு இந்த நிலைமைனா அப்ப சத்திரியருக்கு என்ன நிலைமை? அப்ப வந்து இன்னொரு கடமை நீ செய்யாம எஸ்கேப் பண்ண பாக்குறியா? அப்ப என்ன கத்துக்கிட்ட இவ்வளவு நாள்? அதான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்துட்டு நீ வந்து எதுவுமே அதில் எஸ்கேப் பண்ணக்கூடாது. அர்ஜுனர் வந்து முன்னுக்கு பாட்டை, முப்பாட்டை, சித்தப்பன், பெரியவன், சகல பங்காளி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி எஸ்கேப் பண்ண பார்த்தாரு. ஸோ அந்த சண்டையா வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அப்புறம் இவங்களுக்குலாம் தெரியும் ஆக்சுவலி ஏன் இந்த சீன் உருவாச்சு அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ முதல் ஒரு லெஸ்டே நம்ம பார்த்துட்டு போவோம். பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஏன் இந்த சண்டை வந்துச்சு, ஏன் இது கையாளுனாரு, அதெல்லாம் வந்து தெளிவாக அழகாக பார்த்துட்டு போகலாம். போய்டாதீங்க, ஓகேவா? சரி. இந்த ஸ்லோகம் வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, பகவான் கிருஷ்ணர் போர் புரிய வேண்டும். சத்திரியனுடைய பயிற்சி பண்ணியிருக்க கிருஷ்ணா, அர்ஜுனா நீ சத்திரியன் பண்ணி நீ கண்டிப்பாக போர் புரிஞ்சு ஆகணும், அது உன்னோட கடமை. அப்போ வந்து ஜனக மகாராஜை பற்றி அவர் வந்து சொல்லிட்டார். ஜனக மகாராஜ் யார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பீகார் மாநிலத்திலேருந்து நேபாள் வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்துச்சு. அவர் ஜனக மகாராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீதா பிரதியோடைய அப்பா, பகவான் ராமச்சந்திரமூர்த்தியோட மாமனார். அவர் வந்து அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, ஜனக மகாராஜ் வந்து என்னதான் பக்குவம் அடைஞ்சிருந்தாலும், பகவானுடைய சங்கத்தில் அவருடைய விஷயத்தை கேட்டு பக்குவம் அடைந்தாலும், அவர் என்னென்ன கடமைகள் இருக்கு, என்னென்ன இது செய்யணும் அப்படின்னு மக்களுக்கு செய்து காமிச்சு உதாரணமா இருந்தார். அப்ப அர்ஜுனா நீ இப்ப உதாரணமா இருக்கணும், எடுத்துக்காட்டா இருக்கணும்.
நீ செய்யற காரியத்தினால அடுத்த வர சன்னதிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு அவரு சொல்ல. புரியுதுங்களா? அதுல இருந்தா வருது, அந்த ஸ்லோகத்தினால வருது. அப்ப ஏன் இப்படி அர்ஜுனர் கிருஷ்ணர் சொல்றாருன்னா, இன்கேஸ் இந்த சீன்ல அர்ஜுனருக்கு போர் புரியல, வேணான்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டாரு. அப்ப நம்ம இந்த மாதிரி கதைகளை படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அர்ஜுனர் இருப்பார சண்டைலாம் போடாம அவர் என்ன பண்ணிட்டு காட்டுல உட்காந்துட்டு, அப்ப காட்டுல போய் உட்காந்துக்கிட்டு தவம் புரிஞ்சாதான் கடவுள் அடையணுமா அப்படின்னு கேஸ் என்ன ஆகும்? நான் இவ்வளவு தூரம் இங்க பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், காட்டுக்கு போயிடுவேன். இப்போ ஒரு விஷயம் படிச்சுட்டா எங்கேயும் இருக்காத எல்லாம் விட்டு நம்ம காட்டுக்கு ஓடிடுவேன். இங்க கிருஷ்ணர் என்ன வலியுறுத்துறாருன்னா, நீ உன்னுடைய கடமையில இருந்துட்டு, அதாவது நீ வேலை செய்யற, படிக்கிற, எல்லாம் பண்ற, அதுல இருந்துகிட்டே கிருஷ்ண உணவுல இரு. அதுல என்னவா இருக்கியோ அதுல இருந்துகிட்டே கிருஷ்ணோட ஈடுபாடு, அதுலேயே தான் எஸ்கேப் ஆகுறியா, எஸ்கேப் ஆகுற. அதுக்கு அழகா அவர் கிருஷ்ணர் வலியுறுத்துறாரு. புரியுதுங்களா? ஸோ ஏன்னா அர்ஜுனர் நம்மளுடைய பிரதிநிதினா, இப்ப நான் பகவான் போட்டு பக்கத்துல அர்ஜுனர் கேட்கறல்ல, அந்த அர்ஜுனால யதுபதி, அது நீங்க அஸ்வினி போட்டு மட்டும்தான். அவர் கிருஷ்ணர் அஸ்வினி கிட்ட பேசுறாரு, அவங்க பேர் என்ன, தஸ்வினி கிட்ட பேசுறாரு, விஜயகிருஷ்ணா கிட்ட பேசுறாரு, கவுனேஷ் கிட்ட பேசுறாரு, கிருஷ்ணன் கிட்ட பேசுறாரு. இப்படி நம்ம பேர் போட்டு கொண்டுதான் அர்ஜுன இடத்துல, கிருஷ்ணர் எங்கிட்ட தான் பேசுறாரு. புரியுதுங்களா? அந்த ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்தாதான் அர்ஜுனர் இதுல இருந்து நம்ம பார்த்து பேச முடியும். அப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம், அர்ஜுனர் அவர் சத்திரியா இருந்தாரு, அப்ப நான் சத்திரியன்னு இல்லையே, நான் இப்ப என்ன பண்ணேன்? அதாவது என்னன்னா, சத்திரியா இருந்தாரு, நம்மளுடைய சொரூபம் பகவானுடைய சேவகன். அந்த பௌதிக உலகத்துல வந்துட்டோட மாயாவுடைய ஆதிக்கத்துல நம்ம கட்டுப்பட ஆடிக்கிட்டு இருப்போம். அவங்களோட கண்ட்ரோல் இருக்கும். அதுலேருந்து வெளியாகணும்னாக்கா நம்ம இந்த மாதிரி சாது சங்கம், பகவானுடைய நாமம், ஹரிகதை, பாகவத கதை கேட்கறது, இப்படியே நம்ம அதை செய்ய 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 அதுலேருந்து விடுபடும். ஸோ இந்த கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கடமைகளை நீ செய்ததுனால பொதுமக்கள் பொதுமக்களுக்கு நீ எடுத்துக்காட்டா இருக்கணும், எக்ஸாம்பிளா இருக்கணும். இப்ப நான் விஷயத்துக்கே வரேன். இப்பெல்லாம் நம்ம பொதுவாக மக்கள் யாரையும் ஃபாலோ பண்றாங்க? எஸ், நடிகர்கள், ஹீரோயின் ஃபாலோ பண்றோமா இல்லையா? ஹீரோ ஆக்டரை ஃபாலோ பண்றோம், அரசியல்வாதியை ஃபாலோ பண்றோம், உலக பணக்காரரை ஃபாலோ பண்றோம். ஓகேவா? உதாரணத்துக்கு அப்ப நம்மளுக்குன்னு ஒரு ஆன்மீக வழிகாட்டி இருந்து உண்மையா பார்க்க போனா ஒரு நாட்டோட தலைவர், நம்மளோட தலைவர் யாரு? நாட்டோட தலைவர் வேலைங்க கேட்கல, சொல்லுங்க. இந்த நாட்டோட தலைவர் யாரு? நாட்டோட தலைவர் யாரு? மத்தஜி சபரி. ஓகே மத்தஜி, எங்க இந்த பிளேஸ்ல தான் இருக்கீங்க? வேற நாட்டுல இருந்து கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலாம் வந்திருக்கீங்களா? சரி, ஓகே. ரொம்ப கஷ்டமா கேட்டுதான் எல்லாருக்கும். அப்ப ஒரு நாட்டோட தலைவர், ஒரு அரசு, ஒரு ராஜ்யம், அவங்களுடைய ராஜ்யத்திலிருந்து எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரிதான் மக்களும் வாழ்வாங்க. அப்ப அது பத்தி தான் போகணும். அப்போ நம்ம அந்த நாட்டுடைய ராஜாக்களும் சரி, மன்னர்களும் சரி, சரியில்லைன்னா, அரசியல்வாதியும் சரி சரியில்லைன்னா அந்த நாட்டு மக்களும் அப்படிதான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க எடுத்துக்காட்டா வாழணும். இப்ப நம்ம யார் இதை ஃபாலோ பண்றோம்? சினிமாக்காரங்க. சினிமாக்காரங்க எப்படி கொடுத்துறாங்க, எப்படி பேசுறாங்க, எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்றோம். அவங்க வாழ்ந்த முறை. இப்ப ஒரு நடிகர் இருக்காரு, அந்த நடிகர் பாத்தீங்கன்னா அவருக்கு நாஸ்திகவாதி. அப்ப அந்த நாஸ்திகவாதியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவரோட நடிகர், அவரு என்ன ரோல் மாடல். நான் இந்த நடிகர் கடவுள் பிடிக்காது, அதனால எனக்கு பிடிக்காதுங்க. அந்த கடவுள் அவருக்கு இது பிடிக்கும், அதனால எனக்கு பிடிக்குங்க. அவங்க ஏன் அப்படி கேட்டா, அவங்க பெரிய விடுங்க, நல்ல படம் நடிக்கிறாங்க, ஒரு இது காட்டுறாங்க, படத்தெல்லாம் வராங்க, அதை பார்த்து நான் வியந்துட்டு அதை நான் பார்த்து ஃபாலோ பண்றேன். சரியா? ரைட்டு தானே? அப்படிதான் பண்ணுவோம். எத்தனை இது பார்த்துட்டோம் நம்ம. என்ன சொல்லுவாங்க,
ஏன் சீசன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படத்துல என்ன மாதிரி ட்ரெஸ் வந்தாலும் அந்த ட்ரெஸ் வந்துடும். இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 7 வயசு 18 வயசு 20 வயசுலாம் இளம் வயசுல இதுக்குன்னு ஆடும். 10 வயசுல பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாலிப பசங்களாம் என்ன பண்ணுவோம், அப்போ சினிமா படம் பார்க்கணும். முன்னெல்லாம் சினிமா இன்னும் கிருஷ்ணன் வரல பார்க்கும்போது அந்த படத்துக்கு போகிறதுக்கு கூட அந்த படத்துக்கு நடிக்கிற மாதிரியே ஊற்றிட்டு போவாங்க. இது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மாதிரி டைலாக இன்னும் ஒரு பேர் மறந்துட்டேன். ஸ்கார்ஃபு, சொட்டர்னா பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா பனி காலங்களில் போடுறது. அடிக்கும் வெயில் டிகிரி எத்தனை டிகிரியில் அதில் போட்டு சுற்றுவார் சொட்ரு. எல்லாம் ஆடுவார். பெல்ட் பார்த்தீங்கன்னா சுற்றுவாங்க அந்த பில்டிங் இப்போ இருக்கா தெரில. அப்படி சுற்றி விட்டு எல்லாம் போட்டு காட்டும். ஏன்னா அப்படி பண்ணுறேன்னா ஹீரோ அது படத்தில் பாரு நான் போட்டு சட்டை போட்டு வராங்களா பாரு ஹீரோ அப்படின்வாங்க. அப்போ வந்து அந்த ஒரு ஆதிக்கத்தில் இருக்கும். அப்போ ஏன் இந்த மாதிரி இப்போ அந்த சீன் வந்து ஏன் வந்து யோசிச்சேன். அப்போ வந்து ஒரு லெவலில் இருக்கிறவங்க அதை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து கிருஷ்ணர் அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனர் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு அறிவூட்டும் விதமாக, அதாவது இந்த டீச்சிங் அதுவும் சொன்னால் டீச்சிங், அதாவது டீச்சிங் என்ன சொல்லுவாங்க சொல்லித்தர்றது. நம்ம சொல்லித்தர விஷயம் வந்து சரியா இருந்துச்சுன்னா அதை நீ இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்து அர்ஜுனன் இப்படி செய்தான், அர்ஜுனன் தஞ்சமடைந்தான், அர்ஜுனன் வந்து கடைசியா பரம்பிரம்மா பரம்தாமா அப்படின்னு சொன்னான். அப்போ அர்ஜுனுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நம்மளும் போட போடுவோம். அர்ஜுன் அப்போ சத்திரியை ஃபாலோ பண்றப்ப நம்மளுக்கு இது வருதா இல்லையா? இந்த கதை நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் புரியும். ஏன் கிருஷ்ணர் இப்போ அப்படி சொன்னாரு, ஏன் கடைசி அப்படி ஆகணும். அப்ப அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணர் ஏன் அப்படி சொன்னார்னா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதாவது எந்த ஒரு செயலும் எக்ஸாம்பிள் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் அச்சீவ் பை த லீடர்ஸ் பை பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிரெஸ்கிரைப்ட் டியூட்டிஸ். பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை ஒரு லீடரா இருக்கிறவன் அதை செய்யறதுனால மற்றவங்களை எக்ஸாம்பிளா இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம், வாட்டர் எக்ஸாம்பிளா இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு 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 காவல்துறைக்கு வந்து போலீஸ்காரங்க எக்ஸாம்பிளா இருக்கணும். குற்றவாளி கண்டா அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும், செக்க தண்டனை. ஒரு கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜி கரெக்டாக இது சொல்லணும். இப்படி எல்லா இதுக்கும் வந்து ஒரு லீடர் கரெக்டான லீடர் இருந்தால் அந்த எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்வின் முறை நல்லா இருக்கும். கிருஷ்ணர் எதிர்காலத்துக்கு தலைமுறை அடுத்த வர சன்னதிகள் நல்லா இருக்கிறதுக்காக அர்ஜுனருக்கு இப்போ இந்த உபதேசம் பண்றாரு. ஜனகர் போன்ற நீ அவங்களே அப்படிப்பட்ட மகான்களே வந்து பின்பற்றப்ப நீ ஏன் பின்பற்றக்கூடாது, நீ ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸோ இது வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருக்கு அந்த மாதிரி அது அர்ஜுனருக்கு என்று சொன்னார். சரி, ஏன் போர் புரிஞ்சு அது பொருள் கூட சொல்லுவாரா இல்லையா? பகவான் கிருஷ்ணரும் அவரது நித்திய நம்பரான அர்ஜுனனுக்கு குருஷேத்திர போர் நடத்தி போரிடுவதற்கான எந்த ஒரு தேவையும் இல்லை. இருப்பினும் நல்ல பேச்சுவார்த்தைகளை தோல்வி வரும்போது போர் அவசியமானது என்பதை மக்களுக்கு கற்பிப்பதற்காக அவர் போரிட்டனர். ஆக்சுவலி இந்த போர் நடந்திருக்காரு. போர் நடத்துனு துரியோதனன் என்று ஆசைப்பட்டார். என்ன கேட்க வராங்க? அதாவது ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் தாங்க, முழு ராஜ்யம் பாதி ராஜ்யம் தாங்க. இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? கேட்டு நல்லா கேளுங்க. மித்தவங்களுக்குலாம் தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு கேளுங்க. உங்களுக்கு இந்த சண்டை ஏன் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பாண்டவர்களுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் யாருக்கும் சண்டை? கௌரவர்களுக்கும் சண்டை. பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனர், இந்தாண்ட இருப்பாங்க, அந்த துரியோதனர். அப்போ கிருஷ்ணர் வந்து சென்டரா இருந்து தீர்த்து வைக்க போறாரு. ஓகேவா? அதுக்கு டெக்னிக்கா ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து வேதத்தில் சொல்லப்படும் உபாயஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உபாயஸ்னா டிப்ளோமசின்னுவாங்க. உபயாசனா டிப்ளோமசி தமிழ்ல வந்து ராஜதந்திரம் வரும். ராஜதந்திரம், சாமர்த்தியம் அப்படின்னு அவங்களுக்கு. இது ஏன் இந்த கையாளவர்கள் இந்த விஷயத்த ஒரு பிரச்சனை வந்துட்டா அது செட்டில் பண்ணுவோம். அவங்க வந்து சூதாட்டத்துல தோத்து போனாங்க, அதனால வந்து வனவாசம் எடுத்துட்டு வந்தா ஓகே. அவங்க ஆரம்பத்தில் சொல்லுங்க, நீ வனவாசம் போயிட்டு வா, ராஜ்யத்துல பாதி பங்கு தான் தரேன். அப்ப கிருஷ்ணர் என்ட்ரி ஆகுறாரு எங்க? துரியோதன இடத்துக்கு. இப்போ துரியோதனன் வந்து பழி வாங்குறதுக்கு என்ன பண்றாரு?
சபையோரே நல்லா கேட்டுங்க. பரந்தாமா கிருஷ்ணர் கண்ணன் வரான். அவன் வந்தா யாரும் ஏஞ்சி நிக்காதீங்க, மரியாதை கொடுக்காதீங்க. உள்ளுக்குள்ள யாரு இருக்கா? நம்ம இதயத்துக்குள்ள பரமாத்மா. அவர் எல்லா இதயத்துக்குள்ள இருக்காரு. அப்ப எல்லா கேரக்டர் அவருக்கு தெரியும். யாரும் ஏமாத்த முடியாது. நான் உங்களை ஏமாத்தலாம், இவங்களை எல்லாத்தையும் ஏமாத்தலாம், என்ன நானும் ஏமாத்திக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் ஏமாத்த முடியாது, ஏன்னா பரமாத்மா இருக்காரு. சரி, அப்புறம் வந்து சமாதானம் பேசுறதுக்கு வராது துரியோதனன் சபைக்கு. அப்ப துரியோதனன் இந்த மாதிரி சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்காரு. அது அவங்களுக்கும் ஒரு இதுதான் கம்பீரம், சத்திரியலாச்சு அங்கேயும் அவங்களுக்கும் ஒரு இது. கிருஷ்ணர் வர்றாரு, தெரிஞ்சிருச்சு துரியோதனன் வந்து எனக்கு மரியாதை கொடுக்காம இருக்காரு. என்ன பண்ணிப்பாருங்க, அவரோட கட்ட வரலால அப்படியே அமுத்துறாரு. இந்த டமார் குடு 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 வந்து கால விழுறாரு. டமார் ஏன் அவசரம் இருக்குன்னா, நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்னா, நீ ஏன் அவ்வளவு விடுற? ஓ இப்படியா சொல்லிட்டு இப்படி இந்த போட்டு அப்படின்னு நேருக்கு அவருக்கு உட்கார்றாரு. திருப்பி சிம்மாசனத்துல உட்கார்றாரு. அப்படியே கோபம் ஏன்னா முடிஞ்சுட்டார. கிருஷ்ணர் அப்படி அமுக்கிறாரு. இதுல போய் அமுக்கிறாரு, கட்ட வரல அமுக்கிறாரு. அப்படி கிட்டு 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 அந்த சிம்மாசனத்துல விழுந்து கிருஷ்ணா என்ன பாசம் காலம் விழுவுற. ஏன் நீ யார்கிட்ட பகைச்சிட்டாலும் பாதிக்கலாம், கிருஷ்ணன் பகைச்சிக்க முடியாது. அவர் நண்பனுக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி. சரியா? அப்புறம் அதான் முடிஞ்சோட திரும்பி சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு வந்த நோக்கம் என்ன அப்படின்னு யார் கேட்கிறா? துரியோதனன் கேட்கிற கிருஷ்ணர். அப்புறம் என்ன கிருஷ்ணா, பாண்டவர்கள்லாம் வனவாசம் முடிஞ்சு வந்துட்டாங்க, ராஜ்யத்துல பாதி கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போயிட போறேன் டீல் பண்ண வந்திருக்காரு. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, ராஜ்யத்துல பாதியா கொடுக்க முடியாது. என்ன துரியோதனா, இல்ல நான் அநேகமா இல்ல, நீதான் போயிட்டு வந்துட்டாங்க, தோத்துட்டாங்க, இவருக்கு கொடுத்துருங்க. அப்ப அது மாதிரி கேட்கிறப்ப இதுக்கு வந்து இந்த உபயாசம் சொன்னால, உபயாசம் வந்து 4 விதமா இருக்கு. வேதத்துல சொல்லப்படுற 4 விஷயம். ஒண்ணு வந்து சமா, 2வது தனா, 3வது வேதா, 4வது தண்டா. சமாதானம் சமாதானம் போறது. இப்ப அது கேட்கறாங்களா, அது சமாதானம் போயிருவோம் வா போயிருவோம் அது அது. அப்ப சமாதானம் முடியலன்னா 2வது தனா. தனானாக்கா வெகுமதி கொடுக்கறது. நீ கேட்க வந்த விஷயத்த வந்து கொடுக்க முடியல, அது உண்மையை ராஜ்யம் கொடுக்க முடியலன்னா வேற அதுக்கு பதிலாக நீ வேற எதை கொடுத்து செட்டில் பண்ணணும். சரியா? 1வது என்ன சொன்ன சமா, 2வது தனா. இதெல்லாம் உபாயாசம். உபயாசம்னா டிப்ளோமசி, சாமர்த்தியம், தந்திரம், ராஜதந்திரம் எப்படியே வரும், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 1வது சமா, 2வது தனா. தனா வந்து பொருள், வெகுமதி, கிஃப்ட். ஏதாவது நான் கேட்ட விஷயம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று கொடு. அதுதான் 2வது விஷயமா தனத்தை கையாண்டாரு. சமா, சமாதானம் போயிடலாம், நீ கொடுத்தது ராஜ்யத்தை எங்க கொடுத்துரு அப்படின்னு கேட்க முடியல. சரி, 2வது தனா. இதை கொடுக்க முடியல, அதுக்கு பதிலாக நீ வேற நான் கேட்கிற பொருள் கொடு. அப்புறம் இந்த சமான அந்த தனான்னு வர்றப்பதான் 5 கேட்கிறாரு. சரியா? 5 கேட்கிறாரு. முதல்ல என்ன பண்றாரு, ராஜ்யத்தில் பாதி கொடுக்குறாரு. அப்புறம் துரியோதனன் சொல்றாரு முடியாது அப்படின்னு உழைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன பண்றாரு, 5 மாநிலம் கேட்டாரு. என்ன கேட்டாரு? 5 மாநிலம், 5 ஸ்டேட் கேட்டாரு. யாரு சொல்றா? துரியோதனன். முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. 5 மாநிலம் முடியாதா? 5 கிராமம் கொடுங்கிறாரு. கிராமம், வில்லேஜ், 5 வில்லேஜ் கொடுக்குறாரு. அந்த வில்லேஜ் யூனிவர்சிட்டியில இப்போ இருக்கு. அது வந்து பனிபாத், பன்பிராஸ்தா, அது ஹரியானாத்துல இருக்கு. சோனிபாத், ஸ்வன் பிரஸ்தா, அது ஹரியானால இருக்கு. அப்புறம் வந்து வியாக் பிராஸ்தா, அதாவது பக்பாக், அதாவது இங்கனாக்கு உத்தரப்பிரதேசம் இருக்கு. இது இதை சொல்ல மாநிலம் எல்லாமே இந்தியா யூனிவர்சிட்டியில் இருக்கு. ஓகேவா? நார்த் இந்தியா, ஓகேவா? சவுத் இந்தியா, நார்த் இந்தியா இருக்குல்ல. அப்புறம் இந்திரபிரஸ்தா. இந்திரபிரஸ்தா தான் இப்போ உள்ள மாநிலம் வந்து டெல்லி. டெல்லி தான் இந்திரபிரஸ்தா. அதெல்லாம் வந்து முன்ன இப்போதான் டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேச அது இப்போ அந்த பேர். அப்போ பாரத வருஷமா இருக்கிறப்ப இப்போ நான் சொன்ன பேருக்கு அந்த பேர். கடைசியா தில்பிரஸ்தா, அதுவும் ஹரியானா. இந்த சொன்ன மாநிலம் எல்லாமே ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், இதுக்குள்ளதான் இருக்கு இந்த மாநிலம். இந்த 5 மாநிலம் கேட்டாரு. யார் கேட்டா?
கிருஷ்ணர் கிருஷ்ணர் யார்கிட்ட கேட்டாரு? துரியோதன கிட்ட கேட்டாரு. 5 மாநிலமா? முடியாது சொன்ன. என்னது 5 மாநிலமும் வரல, 5 கிராமம் வரல. அதுக்கப்புறம் என்ன கேட்டாரு? 5 தெருக்களாச்சும் கொடுப்பா. ஸ்ட்ரைட் 5 பேருக்காவது 5 வீடாச்சு கொடுந்தாரு. வீடு, ஹவுஸ், 5 வீடு. ஒரு குண்டு ஊசி கூட கொடுக்க முடியாது. கிளம்பு. ஊசி தெரியுமா? ஊசி ஒரு குண்டு ஊசி கூட கொடுக்க முடியாது. கிளம்பு. ஊசி கூட கொடுக்க முடியாது. கிளம்பு. சகுனியும் துரியோதனும் கேட்கிறாரு. சகுனி மாமா ரைட்டா? யாரோட மாமா? பயங்கரமானவர். பௌதிகத்துல என்ன மாதிரி அறிவாளி இருக்கணுமோ சகுனி தான் சரியான அறிவாளி. பௌதிக ரீதி, ஆன்மீக ரீதியில எப்படி யார் இங்க தூக்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். ஏன்னா சகுனி தான் சூதாட்டம் கேம்லிங்ல தோக்க விட்டாரு. யார? யுதிஷ்டிரர். பஞ்ச பாண்டவர்கள் மூத்தவர் அவர் தான் யுதிஷ்டிரர். பஞ்ச பாண்டவர்கள் சொல்றப்ப யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனா, நகுலன், சகாதேவன். சரியா? இவங்களும் 5 அம்சம் இருக்கு இவங்களுக்கு. யுதிஷ்டிரர் பாத்தீங்கன்னா யாரு? யாருடைய அம்சம்? யுதிஷ்டிரர் யமராஜா. பீமன் வாயு. அர்ஜுனன் இந்திரன். நகுலன் சகாதேவன் மத்த சொல்லுங்க. அஸ்வினி. எஸ், அஸ்வினின்னு நீங்க அஸ்வினி வச்சுக்கலாம். அவங்க அது ஒரு குமாரர்கள். அஸ்வினி நீங்க அஸ்வினி இல்ல. அஸ்வினி அர்த்தம் இருக்கு. சரி, இப்ப 5 பேர் வந்து பஞ்ச பாண்டவர்கள். சரியா? இவங்க 5 பேருக்கு ஒரு 5 வீடாச்சு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? கிருஷ்ணரு துரியோதன கேட்கிறாரு. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. குண்டூசின்னுட்டாரு. சரி, அப்ப தனம் வேலை செய்யல, சமா வேலை செய்யல, தனம் வேலை செய்யல. அடுத்து வேதானா மனதை பாதிக்க வைக்கிறது, அப்படியே கலங்க முட்டுறது. என்ன பண்ணாருன்னா வேதான்னு வர்றப்பதான் விதுரரோட வில்லைய உடைக்க வச்சுட்டாரு. யாரு? கிருஷ்ணர். விதுரருடைய வில்லு மொத்த இதையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஓ இப்படியா அப்படின்னு துரியோதனன் சொல்லிட்டாரு. என்னோட எதிரி, அதாவது கிருஷ்ணர் எதிரிங்கிறாரு துரியோதனன். என்னோட எதிரி பேச வந்து அவனுக்கு சோறு போட்டு நீ அனுப்பியிருக்க, கூட இருந்துக்கிட்டே குளிப்பறி அப்படிலாம் சொல்ல போய், ஓ என்ன நீ இப்படி பேசிட்ட. அப்புறம் கிருஷ்ணர், அடடா அர்ஜுனா இப்படி பேசாத, அவருடைய வில்லு இந்த உலகத்தையே அழிச்சிடும், அது இதே அழிச்சிடும். ஆமா கிருஷ்ணா நல்லா ஞாபகம், இந்த வில்லு தேவையில்ல உடைச்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டாரு. அங்கவே பாதி கிருஷ்ணரா வாடா, விதுரர்கிட்ட இருந்த வில்லே மொத்த இதையும் நம்மளை தாக்கிடும், அதுலேருந்து காப்பாத்தின. ஸோ அதை வந்து டக்குன்னு பேதாவை கையாளுட்டாரு கிருஷ்ணர். முடிச்சு அடுத்து எங்க சந்திப்போம். அப்புறம் என்ன, நான் கடைசி கேட்டேன், யோசிச்சு பாரு, நான் சொல்வதே நல்ல பதில் தான் அப்படின்னு சொல்லுவாரு. யாரு? துரியோதனன். நான் சொன்னதே பதில் ஒண்ணுமே இல்லை, அடுத்தது போர், அதுதான் தண்டா. அப்ப ஒரு விஷயத்தை வந்து செட்டில் பண்றதுக்கு இந்த 4-5 விஷயத்தை கையாளுவாங்க சாஸ்திரப்படி. ஓகேவா? உபாயாசம் சொல்லுவாங்க, டிப்ளமசி. அது வந்து சமா தன பேதா தந்தா. சரியா? தந்தா தான் போர். ஓகே, இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பதான் இந்த போரே வந்துச்சு. இப்ப புரியுதா ஏன் வந்து போர் வந்துச்சுன்னு? ஏன்னா அவங்க போய் செட்டில் பண்ண போனாங்க, அவங்க செட்டில் பண்ணல. எல்லாம் ஒன்னொன்னா இறங்கி வீடு கேட்டா கடைசி ஒரு கொடுக்க முடியாது. நான் போருக்கு போயாரு. ஸோ அதுலேருந்து தான் இந்த போர் உருவாச்சு. புரியுதுங்களா? அப்ப இதுவும் ஒரு விஷயம் இருக்குன்னு எடுத்து காட்டினாரு. அப்ப இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? ஒரு விஷயத்தை செட்டில் பண்றதுக்கு 4 விஷயம் இருக்கு. சமாதானம் போக முடியலையா, அடுத்து இப்படி வருது. இது வந்து கிருஷ்ணர் வந்து சாஸ்திரத்தில் உள்ளதுல, வேதத்துல சொல்லப்பட்ட விஷயத்த அவரு வாழ்க்கை முறையில அவரு செஞ்சு காமிச்சார். சரியா? ஓகே அடுத்து ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படி பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னுடைய நீ இப்ப செய்யக்கூடிய விஷயம் மக்களுக்கு அறிவுற்ற மாரி இருக்கணும்.
அது வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது, தவறான வழிக்கு போகக்கூடாது. நீ செய்யற இந்த காரியத்தினால அடுத்து வர சந்ததிகள் உன் பாதியை பின்பற்றுவாங்க. நீயே சரியில்லைன்னா, அப்போ உன் பாதை சரியில்லைன்னா உன்னோட ஜனங்கள் சரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரியவன் எத்தகைய செயலை செய்யறானோ அத்தகைய செயல தான் கீழே உள்ளவங்க செய்வாங்க. தமிழ்ல ஒரு வீட்டில் பேசுற ஒரு மொழி பேசுவாங்க, பழமொழி, தலை சரியில்லைன்னா வாரம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலை சரியில்லைன்னா வாரம் சரியில்லை. அப்படின்னா வீட்டில் அந்த லீடர் சரியில்லைன்னா வாரம் தான் சரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இங்க கிருஷ்ணர் வந்து அழகா சொல்லி வராங்க. சரி, இப்ப இதே விஷயத்தை தான் இதை வந்து கிருஷ்ணர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னே பேசிட்டாரு. 5000 years ago பேசுறது. இதே விஷயத்த கிருஷ்ணர் சொல்லிட்டார்ல. சரி, நான் சொல்லிட்டேன், ஆனா நான் செய்து காட்டலையே அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு? 500 வருஷத்துக்கு முன்ன ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, 5000 வருஷத்துக்கு முன்ன கிருஷ்ணர் வந்தாரு. கிருஷ்ணர் தெரியல? கிருஷ்ணர் தான் 500 வருஷத்துக்கு முன்ன ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவா வந்தாரு. சரியா? ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு யாரு? யாருடைய அவதாரம்? கிருஷ்ணனுடைய அவதாரம். ரைட். இன்னும் டீப்பா போனா அது யாரோட உருவத்துல வந்திருக்காரு? கிருஷ்ண பிளஸ் ராதாராணி. பிளஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா மெட்ஸ் வருது. சரி, அதாவது ராதாராணியும் கிருஷ்ணர் சார்ந்தவங்க தான். அதாவது இன்னும் சிம்பிளா பக்த ரூபத்துல வந்தார். எஸ், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பக்த ரூபத்துல வந்தாரு. சரியா? பிரேம புருஷோத்தமா, உண்மையான அன்பற்ற வந்தவங்க பிரேம புருஷோத்தமா இருவாங்க. சரியா? கௌரங்கா, கௌர ஹரி, கௌர சந்திரா, கௌர சுந்தரா. கௌரனா பொன்னிறம் அர்த்தம், கோல்டு. சரியா? அப்ப வந்து கிருஷ்ணரே வந்து பக்த அவதாரத்துல வந்தாரு, பக்த ரூபத்துல வந்தாரு. ஏன்? நான் சொல்லி கொடுத்துட்டேன், அதை எடுத்துக்காட்டா நான் இன்னும் செஞ்சு காமிக்கல. சரி, நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த வியாசத்துல உட்காந்துறேன். மாதாஜி டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது மாதாஜி, மாதாஜி சிகரெட் அடிக்கக்கூடாது மாதாஜி, பிரபு சிகரெட்லாம் அடிக்கக்கூடாது, பிரபு சிகரெட் அடிக்கூடாது, ப்ரோ தண்ணியில் குடிக்கக்கூடாது, ஆல்கோல் குடிக்கக்கூடாது, எல்லாம் அப்படிதான் சொல்கிறேன். ஓகேவா? அதான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் சூதாட்டம் விளையாடக்கூடாது, இப்போ கேமிங் விளையாடக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டு நானே. அப்புறம் தான் காசு, அப்புறம் ஆல்கோல் குடிக்கிறது, ஒரு சிகரெட் அடிக்கிறது. இப்போ நான் செஞ்சேன்னா அது என்ன ஆகும்? அன்னைக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்து சிகரெட் அடிக்காத, தண்ணி அடிக்காத, குடிக்காத, கேம் விளையாடாது, இப்போ அப்புறம் என்ன ஆகும்? மாதாஜி, வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. வார்த்தைக்கு சொன்னவன் அந்த செயலை நித்தியமா செஞ்சு காமிக்கணும். அப்பதான் அப்படி கண்ணு மாதிரி நிற்கும். நம்ம எதாவது சொல்லணும், அப்படியே அது ஸ்டெடியா இருக்கும். ரைட்டா இல்லையா? சொல்ல வார்த்தையை அது தவற விட்டுட்டோம்னா அப்பப்போ என் கூட அதை சொல்லுவார் ஸ்ரீபட் சைத்தன்ய தாஸ் குருதேவ் என்ன சொல்லுவாருன்னா, சொல்றதுக்கு முன்னே நம்ம அந்த செயல கரெக்டா இருந்தோம்னாக்கா நம்மளுடைய வார்த்தை ஒவ்வொரு வாட்டி ஃபயரா போகுமா, ஃபயர். அப்படி இல்லைன்னா சும்மா காத்து மாதிரி பேசிக்கினா அது பேர் பிளாக் ஃபயர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப வந்திருக்காங்க கூட. என் குருதேவர் வந்து இங்க ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ண கண்ணையற்ற கோயில் வர்றப்போ அதை பார்த்து அப்படி சொல்லுவாரு, நீ செய்யறதுக்கு முன்ன நீ வந்து கரெக்டா இரு, நீ ஒருத்தர் உபதேசம் கொடுக்குற, நீ கரெக்டா இரு, அந்த வார்த்தை சக்சஸ்ஃபுல்லா இதா இருக்கும். இல்லைன்னா பிளாக் ஃபயர். உதாரணம் ஒரு கதை, சின்ன கதை நடந்துச்சு. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சன்னியாசி ஒரு சுவாமிஜி வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பா, ஒரு 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 அப்பா ஒரு மகனை கூட்டிட்டு வந்து சொன்னார், இந்த மாதிரி என் மகன் ரொம்ப லட்டு சாப்பிட்றான், லட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு இனிப்பு நீர் ரொம்ப வந்துருச்சு தெரியுதுங்களா, இப்போ நீங்க சொல்லுங்க அவன் லட்டு சாப்பிடக்கூடாதுன்னு. அவர் சொன்னாரா, நீ இப்போ 1 வாரம் கழிச்சுட்டு வாங்க. என்ன கேட்டோட பதில் இந்த மாதிரி வருதுன்னொடனே 1 வாரம் கழிச்சு வந்தார். யாரு? அப்பாவும் மகனும் வந்துட்டு, தம்பி லட்டு சாப்பிடாத, லட்டு சாப்பிடுறது நிப்பாட்டு அப்படின்னு சொன்னார். ஏன் சாமிஜி இந்த பதில அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன்னா நானே லட்டு சாப்பிட்டு இருந்தேன். புரியுது என்ன சொல்றேன்னு? அவரே லட்டுல வந்து இது சாப்பிட்டு லட்டு ஒரு ஸ்வீட் நைஸ் அந்த செயலை நிப்பாட்டிட்டு அவரு வந்து சொல்றப்ப அந்த பையன்
சரி சுவாமிஜி, நான் லட்டு பண்ணி சாப்பிட மாட்டேன். அந்த பவர் புரியுது உங்களுக்கு? இதுதான் சும்மா வேசத்தில் உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு வந்து சாத்துல இருக்கு பேசிக்கணும்னு சொன்னாக்கா அது வேலை செய்யாது. புரியுதா? சொல்றவங்களும் அந்த செய்யணும். நான் டாக்டரா இருக்கேன். ஸ்மோக்கிங் வெரி ஹெல்த்துக்கு ரொம்ப கஷ்டம், அது வந்து ரொம்ப ஹெல்த் வீணா போவோம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் நடத்திட்டு வெளியே போயிட்டு என்ன ஆகும்? இப்பதான் கிளாஸ் கொடுத்த, அதுக்கு நீ ஸ்மோக் பண்ற, என்னையா டாக்டர்? சரி, உன்னை ஃபாலோ பண்ணாத போ, நீ உன் கிளாஸ் விட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுத்து காட்டு, சொன்ன விஷயத்தை செய்யணும். அதுதான் பார்த்தாரு கிருஷ்ண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 500 வருஷத்துக்கு முன்ன எங்க வந்தாரு? கலியுகத்துக்கு வந்தாரு. வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து போனாரு. என்னத்தை சொன்னாரோ செஞ்சாரு. வாரணாசி பின்பற்றினார். ஏன்னா அவர் சன்னியாசி எடுத்தாரு, பிரம்மச்சாரியா இருந்தாரு, கிரகஸ்தரா இருந்தாரு, வானப்பிரஸ்த சன்னியாசியும் போனாரு. பகவானே அந்த மாதிரி எடுத்து செஞ்சாரு. ஏன் கிருஷ்ணரே செய்யப்ப நான் ஏன் செய்யக்கூடாது? புரியுதுங்களா? அப்புறம் அவர் வந்து சொந்த வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. சாண்டிங் கற்றுக் கொடுத்ததே முதல் அவரு தான். அதாவது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த மகா மந்திரம் ரொம்ப காலமா இருக்கு. எத்தனை காலமா இருக்கு? ரொம்ப காலமா இருக்கு. இந்த மகா மந்திரத்தை திருப்பி சொல்ல வச்சதே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அவருதான் சொல்லி கொடுத்தாரு. வெறுமேனே பக்தி யோகாவே திரும்பியும் அழகா சொல்லி கொடுத்தது மகாபிரபு. இல்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? இங்க வந்து பக்தி யோகம் செய்யாம எல்லா இடத்துல நெஞ்சு வச்சுங்க, இப்படி வைங்க, வந்துட்டு பார்த்தா என்ன பண்ணுவோம்? முதல்ல வைங்க, வந்துட்டீங்களா, கண்ணை கொடுங்க, அப்படி பண்ணுவோம். அத்தா யோகா பண்ணுவோம், பக்தி யோகா பண்ண மாட்டோம். கிருஷ்ணர் என்ன மகாபிரபு என்ன பண்ண வச்சாரு? பக்தி சேவையை பரிந்துரைக்க செஞ்சாரு, ரெக்கமெண்ட் பண்ணாரு. பக்தி சேவை செஞ்சு பகவான் அடையலான்னு. புரியுதா? அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்க வந்து எங்க தியானமா பண்றோம். அதெல்லாம் கண்ணு கொடுங்க, மூச்சு இழுங்க, மூச்சு விட்டுறாதீங்க, அப்படியே சொல்லி தரோம். நம்ம எவ்வளவு அருமையான ஒரு பக்தி யோகத்தை மகாபிரபு செஞ்சு காமிச்சாரு. பகவான நாமத்தை சொல்லி ஆட வச்சாரு, ஹரிநாம சங்கீர்த்தம் பண்ண வச்சாரு, தெருவுல வந்து நாமத்தை சொல்ல வச்சாரு, ஹரிநாம சங்கீர்த்தம் செய்ய வச்சது சைத்தன்ய மகாபிரபு. சாது சங்கம் எப்படி வச்சுக்கணும் கத்து கொடுத்தாரு. பகவானோட எப்படி சாது சங்கம் வச்சுக்கிறது, பகவானை பத்தி எப்படி கேட்கறது செயல்ல செஞ்சு காமிச்சாரு. அதுதான் நம்ம பின்பற்றுறோம். புரியுதுங்களா? சாண்டிங் கத்து கொடுத்தாரு, நாம சங்கீதத்தை கத்து கொடுத்தாரு, சிவரணம் எப்படி, அப்புறம் வந்து அவர் அந்த சன்னியாசி எடுத்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அதாவது உங்களுடைய ஆத்மாவுடைய பிரத்யக்ஷ பியூர் டிவோஷனோட கத்து கொடுத்ததே சைத்தன்ய மகாபிரபுவே. இங்க சொல்லி கொடுத்துட்டாரு எப்படி செய்யணும்னு இது பண்றதுக்காக 500 வருஷத்துக்கு முன்ன வந்து பக்த ரூபத்துல இருந்து கொடுத்தாரு. எல்லாத்தையும் நாமத்தை சொல்ல வச்சாரு. யாரெல்லாம் மறந்து போன உணர்வை புதுப்பிச்சு கொண்டு வந்தாரு. சரிங்களா? ஓகே. அப்ப மகாபிரபு வந்து அது நம்மளோட சம்பிரதாய பேர் என்னன்னு தெரியுமா? இன்னொரு சம்பிரதாயம். சம்பிரதாய பேருன்னா அதோடைய ஓகே. இப்போ நீங்க ஒரு இதுக்கு போறீங்க, எந்த யூனிவர்சிட்டியும் கேட்பாங்க, நீங்க ஒரு யூனிவர்சிட்டி பேர் சொல்லுவீங்க, அதுக்கு ஃபவுண்டர் யாருன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அது ஒரு இது இருக்கு இல்லையா, நான் இந்த யூனிவர்சிட்டி படிக்கிறேன், நான் யூஎஸ்எம்ல படிக்கிறேன், அந்த மாதிரி எந்த லைன் எந்த யூனிவர்சிட்டியா காலேஜ் அப்படி அந்த மாதிரி நம்மளுடைய அந்த பரம்பரைன்னு பேர் ஸ்ரீ சம்பிரதாயம் ஒன்று இருக்கு. தெரியுமா? ஸ்ரீ சம்பிரதாயம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே, இப்படி நாம வச்சிருப்பாங்க. அவன் படம் பார்த்து சரி பரவாயில்ல. அப்ப வந்து நம்மளோட சம்பிரதாய பேர் வந்து பிரம்மா மத்வ கௌடி சம்பிரதாயம். என்னது? பிரம்ம மத்வ கௌடி சம்பிரதாயம். ஸோ நம்மளுடைய இந்த சம்பிரதாயம் வந்து பக்தி யோகத்தை தான் ரொம்ப நம்ம பின்பற்றுவோம். என்னது? பக்தி சேவை, பக்தி தொண்டு, இதை தான் நம்ம பின்பற்றுறோம். கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கற்றுக் கொடுத்தது கௌடி விஷ்ணுடைய இது. அப்போ மகாபிரபு வந்து பக்தி யோகம் மூலியமா என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா முக்கியமா சாண்டிங் ஆஃப் த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். மகாமந்திரத்தை சொல்லியே நீ பகவானை நீ அடையலாம்.
அது சொல்லி கொடுத்தாரு. சரி, அப்புறம் அவர் விட்டுட்டு போன விஷயம் சிசா அஷ்டகம். சிக்ஸானா 8, அஷ்டகம்னா அந்த பாடலுடைய வரி. சிக்ஸா அது 8 வரிகள். 8க்குள்ள உலகமுடைய தத்துவத்தையும் வச்சுட்டாரு. உண்மையா பார்க்கணும், அந்த 8க்குள்ள முழு வாழ்க்கையும் இருக்கு. சரியா, 8க்குள்ள முழு வாழ்க்கை முழு தத்துவம் இருக்கு. அதுதான் சிசா அஷ்டகம் மகாபுரம் விட்டு போன ஒரு விஷயம். சரியா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரபுரி கிட்ட தான் மகா மந்திரத்தினுடைய டீச்சர் பெற்றாரு. யார்கிட்ட சன்னியாசி டீச்சர் பெற்றாரு? கேசவ பாரதி. கேசவ பாரதி கிட்ட தான் அவர் சன்னியாசி டீச்சர் பெற்றாரு. அப்போ வந்து அதுக்கு டீச்சிக்கும் அப்போ வந்து பாருங்க, அந்த டீச்சை கொடுக்கறது எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ மகாபிரபு டீச்சை எடுத்தாரு, மகாபிரபு சன்னியாசி எடுத்தாரு. அது ஒரு கதை வருதா இல்லையா? அதெல்லாம் ஃபாலோ பண்ண செய்ய வச்சாரு. சரியா, ஓகே. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சைத்தன்ய மகாபிரபு வழிகாட்ட என்ன பின்பற்றோம்? சைத்தன்யன்னா என்ன அர்த்தம்? ஏங்கப்பா, சைத்தன்யன்னா என்ன அர்த்தம்? சைத்தன்யன்னா என்ன அர்த்தம்? சைத்தன்யா வந்து சேத்தனா அப்படின்ற ஒரு சொல்லோட வந்துதான் சைத்தன்யா. சேத்தனா என்ன அர்த்தம்? உணர்வு. உணர்வு இங்கிலீஷ்ல என்னது? ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? சொல்லுங்க, கேட்கல சொல்லுங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? உணர்வு, கிருஷ்ண உணர்வு தான். அந்த உணர்வு தான் சைத்தன்யா. அப்ப வந்து சைத்தன்யா வந்து உணர்வு. அப்ப உணர்வு 5 விதமா உணர்வு இருக்கு தெரியுமா? 5 types level of consciousness. என்னது? அவர்த்த சேத்தனா. அவர்த்த சேத்தனா என்னது? மூடப்பட்ட ஒரு உணர்வு, கவர்ட் கான்ஷியஸ்னஸ். அதுக்கு உதாரணம் என்னது? கல்லு, மரம், வேற மலை, மவுண்டன்ஸ், பிளான்ஸ், இதெல்லாம் உதாரணம் அவர்த்த சேத்தனா. ஏன் சொல்ற முக்கியமான சைத்தன்யானா சேத்தனா அந்த இதுலேருந்து வந்துதான் சைத்தன்யா. அப்போ சைத்தன்யா உணர்வோட அவர் வந்திருக்காரு. சரி, அடுத்து என்னது? சங்குச்சித்த சேத்தனா. சங்குச்சித்த சேத்தனா என்னது? கொஞ்சம் வளர்ந்து. அதுதான் யார் யார் என்னென்ன சொல்லுவாங்க? சங்குச்சித்த உதாரணம் என்னது? பறவைகள், மிருகங்கள், நீர்வாழ் உயிரினங்கள். ஓகேவா? அடுத்துதான் முகோளித்த சேத்தனா. முகோளித்த சேத்தனா என்னது? நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது மலர் எப்படி இருக்கு? கொஞ்சம் சரியா, மலர் தெரிஞ்சு. அப்புறம் விகசித்த சேத்தனா என்னது? அப்புறம் பூர்ண விகசித்த சேத்தனா என்னது? இந்த 5 உணர்வு இருக்கு. அதுல 2 உணர்வு வந்து மிருகம், தாழ்ந்த இனங்கள் உடைய இது. இந்த 3க்கு மேல இருக்க அதுதான் மனசனுடைய கண்டினியூ. இந்த முக்குளி சேத்தனா, விகசித்த சேத்தனா, பூர்ண இவன் சேத்தனா உணர்வு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த சேத்தனா என்ற ஒரு அர்த்தத்துல தான் அவர் வந்து இருக்காரு. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா மகாபிரபு. மகானா கிரேட், பெருசு. பிரபு யாரு? மாஸ்டர். டீ மாஸ்டரா? சப்பாத்தி கராத்தி மாஸ்டர், கும்பு மாஸ்டர், என்ன மாஸ்டர்? பக்தி. அதாவது நான் பிரபு கூப்பிடுறேன். இவர் பார்த்த மகாபிரபு வாங்கன்னு கூப்பிடுறேன்னா இல்ல, பிரபு வாங்கன்னு கூப்பிடுறேன். சரியா? மகாபிரபு அவர்தான் எல்லா பிரபுக்கும் மகாபிரபு. ஏன்னா சேவர்களை எப்படி சேவை செய்யணும் கத்து கொடுத்தவர் அவரு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. சரியா? அப்ப அவரை பின்பற்றி வந்ததுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் எப்படி வருது. இந்த கீதை இப்படி பேசுறது, சாண்டிங் பண்றது, ஹரிநாமம் சொல்றது, கீதை பற்றி சாத்வங்க எப்படி வச்சுக்கிறது, நாம சங்கீதம் பண்றது, பிரச்சாரம் பண்றது, எல்லாம் ஒரு முறையும் வந்தது. சரியா?
ஸோ அவர் தான் வந்து இந்த உணர்வை வந்து கிருஷ்ண உணர்வை எப்படி கிருஷ்ணோட நம்ம பாருங்க எப்படி நம்ம திரும்பி உருவாக்கிக்கிறது, அந்த உணர்வு கொடுத்ததே அன்பு உணர்வு, கிருஷ்ண அன்பு உணர்வு கொடுத்ததே அவரு தான். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தான். அவர் தான் இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம 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 ஹரே ஹரி இந்த மகாமந்திரம் கொடுத்ததே அவரு தான். அது சொல்லி நீ பகவானை அடையலான்னு அவர் கற்றுக்கிட்டு அதுதான். சரிங்களா? அப்புறம் வந்து அப்போ வந்து இந்த பகவான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை அவர் கற்றுக் கொடுத்ததுக்கு காரணம் வந்து என்னன்னா, இதுலேருந்து நம்ம வந்து பின்பற்றணும். அவர் தான் நீ இது பகவானோட பாகம், அதாவது அவரோட அம்சம். நீ பகவான் நெருப்புனா நீ தீப்பொறி கற்றுக் கொடுத்தாரு. நீ மறந்த இதுல மாயத்துல வந்துருக்க. நான் பாரு நான் நாம பண்றேன், அதாவது மகாபிரபு நாமம் டான்ஸ்லாம் அப்படி பண்றப்ப எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. சட் கோஸ்வாமி அதாவது 6 கோஸ்வாமிகளும் அவங்க அடிச்சோடைய பின்பற்றாங்க. இப்படியே தொடர்ந்து நம்மளுடைய இப்படி வந்து இங்க நிற்கிது. ஏன் காரணம்னா, கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு சொல்லிட்டு போனாலும் 500 வருஷத்துக்கு வந்து பக்த ரூபத்துல வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. எடுத்துக்காட்டா வாழ்ந்தார். ரைட்டா இல்லையா? இப்ப என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணர் சொல்லிட்டு தானே போனாரு, யாரும் செஞ்சீங்க, யார் செஞ்சிருக்கா அப்படின்னு நாளைக்கு பேச்சுவார்த்தை வந்துருக்க கூடாதுக்காக இந்த கலியுகத்துல கிருஷ்ணரே வந்து பக்த ரூபத்துல காட்டிட்டு போயிட்டாரு. நம்ம ஜபம் பண்றோம் ஏங்க, நம்ம சனாதன தர்மம்னு சொல்றோம், நம்ம வந்து இந்துங்கிறோம். ஆனா அதை நம்ம பின்பற்றுறதுக்கு கஷ்டப்படுறோம். இஸ்லாத்து மார்க்கத்தை சேர்ந்த அருதஷ்டாக்கும் ஜெகநாத்புரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெகநாத்புரிக்கு ஒரிசா மாநிலத்தில் இந்து மதத்தை தவிர்த்து, அதாவது கிருஷ்ண இதுல அதாவது சொல்றது தோல் ரொம்ப சோப்பா இருந்தா எனக்கா மித்த மதம்லாம் ஒரிசா ஜெகநாத்புரியில விட மாட்டாங்க. தெரியுத மதத்தை உங்களுக்கு ஜெகநாத்புரி உள்ள விட மாட்டாங்க. அப்ப அவர் வந்து இஸ்லாத்து எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் போட்டுருப்பாங்க. அப்ப அவர் உள்ள விடல, உள்ள போ ஒரு வழி இல்லை. மகாபிரபு என்ன பண்ணாரு, நாமத்தை சொல்லி நீ பகவான் இது பண்ணி நீ இது கோயிலுக்குள்ள போக முடியாது, நாமத்தை மூலமா நீ கடவுளை அடையலாம், எதுக்கு நீ கோயிலுக்குள்ள வருத்தப்படுற? புரியுதுங்களா? இன்னும் அந்த சிஸ்டம் இருக்கு. இப்போ போனீங்கன்னாக்கா பார்ப்பாங்க எத்தனையோ பேர் நேபாள்காரருக்கும் ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாங்க, கஷ்டப்படுறாங்க. நேபாள் இந்த மணிப்பூர்காரங்களாம் பார்க்க சீனம் இருப்பாங்க, சைனீஸும் இருப்பாங்க. உன்னோட ஏனோ ஹிந்தி மூலம் நாங்களாம் பட்டிருக்கோம் பாரா. மேடம் மெட்ராசி தமிழ்நாடு அப்படிலாம் நாங்கள் வெளியே போயிருக்கோம். அது ஒரு நல்ல அனுபவம். அப்போ வந்து அப்போ அதை பார்ப்பாங்க, இந்த கலர் இன்னும் தமிழ் மாதிரி இல்லை, வேற மாதிரி இருந்தாங்கன்னா என்னோட கேட்டேன் எந்த ஒரு நீ அதெல்லாம் இருக்கு. ஏன்னா அது ஏன் அப்படின்னாக்கா அவங்க அப்போ வந்து அந்த இஸ்லாத்தினுடைய அரசுக்கும் சரி வெள்ளாக்காரங்க ஆட்சிக்கும் சரி அவ்வளோ கொடுமை பண்ணாங்கல்ல, கோயிலாம் உடைச்சாங்களே. ஸோ அந்த ஒரு இதில் வந்து அந்த ஜெகநாத்புரிக்கு வந்து அது ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்தியா நாட்டுக்கு தவிர்த்து வேற யாரும் உள்ள போக முடியும் இருக்கு, இது கோயில் எந்த இருக்கலாம். ஸோ அது அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அது மாதிரி ஹரிதாஸ் டாக்கூர் வந்து ரொம்ப இஸ்லாத்து மதத்தை சேர்ந்ததுனால அவர் என்ன பண்ணாங்க, ஹரிநாமம் சொல்லி அந்த இன்னைக்கு வந்து இது மாதிரி துளசி மாடா ஒன்று வச்சு அதையே 3 லட்சம் ஞாபகத்தை சொல்லி அவர் வந்து ஃபாலோ பண்ணார். இப்படி நிறைய பக்தர்கள் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து மறந்து போய் நிலையில இருந்தாங்க. அந்த ஒரிஷா அந்த மாநிலமே அந்த பூரியில பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும். தெருவுக்குள்ள வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே கத்தி அந்த நாம சங்கீர்த்தம் மூலியமா. ஏன் நாம சங்கீர்த்தம் ஏன் செஞ்சாருன்னா, சில பேர் பிடிக்காம இருப்பாங்க, சில பேர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. சில பேர் வந்து அது போயிலாங்க எப்போனா போய்க்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. எல்லா ஜீவத்துக்கும் விடுவிப்பதற்காக அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் அவர் செஞ்சாரு. அந்த ஹரிநாம பார்த்துருக்கீங்களா? சங்கீர்த்தனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராச்சும் இந்த மாதிரி ஹரிநாம சங்கீர்த்தம் இந்த மாதிரி அடிச்சு மிருதகம் வாசிச்சுக்கிட்டு கடத்தில் அடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்களா? இருக்காங்க வந்து இல்லையா? ஏன்னா நம்ம சீட்டு ரொம்ப இது பண்ணல, நம்ம எல்லாம் ஃபோக்கஸ் வெளியே தான் போயிட்டோங்களா. இந்த கோவிட்லாம் முடிவிட்டோம், நம்ம நாம சங்கீதம் செய்வோம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த நாம சங்கீதம் மூலிமா எல்லா விதமான மக்களும் கேட்பாங்க. பிடிக்கலையோ நம்ம இதுலேயே நாஸ்திகம் இருக்காங்க தெரியுதானே. நாஸ்திக்கிற கடவுள் நம்பிக்கை இல்லை, அவங்க அப்படியே உள்ளுக்கு இருந்தாலும் கன்செப்ட் எப்படி இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி பாடுறாங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது இப்போ தெரிஞ்சு கேட்டுருவாங்க. ஆனால் அது கேட்கறதுனால உள்ளுக்கு அந்த உணர்வு பிறக்குது.
உருவாகுது, அது ஓப்பன் பண்ணுது. நான் உண்மையை சொல்றேன், இவங்கள கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஒரு பிள்ளை என்னோட நாமத்தை கேட்டதுல சோ வந்துட்டாங்களே கையை சாத்து இப்படி பண்ணாங்க. நினைக்கிற அவங்க நினைக்கிற விட்ட மதம் சேர்த்துங்களா? இப்போ எஸ் பண்ணாங்க. நான் போய் சொல்லல. நாங்கள் இப்போ மாநிலத்துக்கு போயிருந்தோம். அங்கே கிருஷ்ண நாம சங்கத்துக்கு போடுவோம். அதாவது காலையில் பிரச்சாரம் பண்ணிப்போ ஒரு மணி ஒரு 4-5 மணி இப்போ ஆரம்பிச்சோம். அப்போ வந்துருச்சு. ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய மத சந்தேகங்கள்லாம் சொல்லிட்டாங்க. சாதிக்குவாங்க திருப்பதில. அப்போ அப்படின்னு சொல்லணும். அப்போ நாங்கள் பண்ணிட்டு போனோம். பட் அந்த பிள்ளை அப்படி பண்ணாலும் அந்த ஒரு நாமம் போய் சேர்ந்துச்சா இல்லையா? சில பேர் கிருஷ்ண உணர்வு அந்த நாமத்தை கூட விடைப்பாங்க. நாங்கள் எஸ்பி சுங்கப்பட்டணி பிரச்சாரம் பண்ணுறப்ப சுங்கப்பட்டணி தெரியல, எங்கே பிரச்சனை தெரியல, மது இருக்கிறவங்க ஹரே கிருஷ்ணா வாங்க வாங்க இதெல்லாம் அதெல்லாம் கைங்க பண்ணிக்கலாம். பாட்டு பாடி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கு, ஜாலியாக பாட்டு பாடி அப்படியே படிச்சுக்கிட்டே பாடுறாங்க. அப்போ அது என்னது? அந்த கிருஷ்ண நாமம் ஒரு கேலியாகவும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சில பேர் டிக்டாக்ல ஹரே கிருஷ்ணா அப்படிலாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பயந்துட்டு அவங்களுக்கு காட்டுறாரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, பார்த்துருக்கீங்களா? நான் பத்தியா மாத்தஞ்சு வரைக்கும் போயிருக்கு. அப்ப அது அவங்க விளையாடி செய்யறது. அந்த நாமம் கேலியாவை கூட சொல்ல பக்கம் நான் ஏத்துக்கிறேன். நான் அந்த அணையத்தை பார்த்து நானே வந்துட்டேன், அணையம் பண்றாங்கப்பா. ஆனா அது மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைச்சா இல்லையா? ரைட்டா மதிஜி? ஜோக்குக்கு வடைக்கிறாங்க, ஆனா அந்த நாமம் வருத கோவிந்தாவா கோவிந்தா அப்படிலாம் சொல்றாங்களா? அந்த கோவிந்த நாமம் கேலியா சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. புரியுதுங்களா என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க கேலியா சொன்னாலும் கேலிக்கு இல்லாம சொன்னாலும் பகவானை அந்த நாமம் உங்களை காப்பாத்துது. குற்றமான பயத்துல கூட அந்த நாமம் காப்பாத்துது. இது யாரு கத்து கொடுத்தா? கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணர் தத்துவமா சொல்லிட்டு போயிட்டாரு, அர்ஜுனா இப்படி செய்யி, நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த நாமத்தை சொல்லி கொடுத்தது யாரு? மகாபிரபு, கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. எப்படி வழிபடணும், எப்படி நம்ம இருக்கணும், இந்த நாமத்தை சொல்றதால என்ன உணர்வு அடைகிறா? விட்டு போன உன்னுடைய நித்தியமான உறவை அந்த கொனெக்ஷனை திரும்பி கொண்டு வந்தது இதுதான். அப்ப அவர் கற்றுக் கொடுத்து, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, மகாபிரபுவை சாமா சங்கத்தை பண்ணாரு, நம்ம பண்ணுவோம். மகாபிரபு ஜபத்தை பண்ணாரு, நம்ம பண்ணுவோம். மகாபிரபு சாது சங்கம் வச்சாரு, நம்ம சாது சங்கம் பண்ணுவோம். ரைட்டா இல்லையா? பாகவதம் கேட்டாங்க, அது என்னோட பாகவத கதை இருந்துச்சு. அந்த அடிச்சுவடிலே நம்ம குருமார்கள் பரம்பரை ஃபாலோ பண்ண வந்தாங்க. ஜபம் படிச்சாங்க, மங்களாரத்தி செஞ்சாங்க. என் குருநாதர் சொல்லுவாங்க, காலையில என் குருநாதர் சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா, எங்கேருந்து மகாபிரபுத்திலேருந்து வந்துச்சு. அந்த கௌரி பசு பரம்பரை கொண்டு வருது. அப்படி இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு வரும். என் குருநாதர் செஞ்சாரு, என் குருநாதர் செஞ்சு அப்படின்ட்டு என் பரம்பரை அப்படியே வந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லதா இருக்கட்டும் இல்லை வித்தங்களா இருக்கட்டும், அது போய் சேருதுல, அதுதான் முக்கியம். அவன் பின்பற்றல அது வேற கணக்கு. ஏங்க ஒரு கெட்ட விஷயத்தை ஒன்று சொல்லித்தரா எல்லாருமே ஃபாலோ பண்றோம். இப்போ நான் ஒரு ட்ரக்ஸ் இருக்கு, குத்துறான், குத்திட்டேன் அப்படி இருக்கா, இல்லை கம்மல் இருக்குண்ணா அப்படி இருக்குண்ணா இல்லையா? அது செய்யறாங்களா இல்லையா? அந்த விஷயம் கெட்ட விஷயம், அது ஃபாலோ பண்றோமா? இல்ல அப்ப தெரியுதுல்ல. அப்ப கிருஷ்ணோட என்பது எல்லாத்தையும் நல்ல விஷயம். அது பரப்புறப்ப, அது செய்யறப்ப, அது மூலியமா என்னைக்கா ஒரு நாள் அவங்களுக்கு வரும். நான் இப்ப சொல்றேன், 2010 ஒருத்தர் கிருஷ்ணோருக்கு வந்தாரு. வந்துட்டு அவர் பிடிக்கல போயிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா 2017 தான் ஜபம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவரோட சுக்கிருத்தி அப்ப வேலை செஞ்சு. புரியுதுங்களா? நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் பகவான் செயலில் ஈடுபடுறப்ப அது உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் அந்த பேங்க்ல போட்டு போன் மாதிரி சேர்ந்து வருது. அந்த மாதிரி நம்மளுடைய அப்படியே பாதுகாத்துட்டு வருது. பேங்க்ல கூட ஏமாத்திடுவான், ஆனா கிருஷ்ண பக்தியில செஞ்ச சேவை ஏமாத்த முடியாது யாருந்தாலும். ஸோ அந்த ஒரு சிஸ்டம் எல்லாம் கற்றுக் கொடுத்தது சைத்தன்ய மகாபிரபு. சரி, புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி நாமத்தை சொல்லி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் கற்றுக் கொடுத்து ஒரு உதாரணமா இருக்கிறது போலதான்
பிரேம புருஷோத்தமான கலியுக பிரேம புருஷோத்தமான கிருஷ்ண சைத்தன்ய மகான். அதே தான் அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணரு சொல்றாரு, அதாவது அர்ஜுனா, நீ இந்த மாதிரி ஜனகர் போன்ற ஒரு விஷயத்தை நீ பின்பற்றதுனால பக்குவம் அடைந்தாங்க. எனவே நீ பொதுமக்களுக்கு அறிவுறுவதற்காக நீ உன்னுடைய கடமை செய்தாங்க. ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே பக்குவம் அடைந்தனர். எனவே பொதுமக்களுக்கு அறிவுறுவதற்காக நீ உன்னுடைய கடமையை செய்தாங்க. ஓகேவா? நீ மித்தவங்களுக்கு எக்ஸாம்பிளாச்சும் நீ இருந்து ஆகணும், அதுக்காச்சும் நீ செஞ்சு ஆகணும். கடமை என்ன, அதை செய்ய. कर्मणैव हि संसिद्धिं अष्टित जनागतायाः लोको संग्रहम् एवापि संवश्यं कर्तुम् अर्हसि. ஸோ கிருஷ்ணர் இதில் சொல்லிட்டாரு, அர்ஜுனரே ஜஸ்ட் ஃபாலோ தான். ஓகேவா? அதாவது நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் உன்னுடைய பிரஜைகளை உன்னோட மக்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நீ அந்த மக்களுக்கு நீ எக்ஸாம்பிளாக நீ ஃபாலோ கற்று தந்தானா அதை அடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் பகவான் இங்கே அழகாக சொல்கிறேன். ஜனகரை வச்சு அவரை எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. சரியா? श्रीमद् भगवद्गीता की जय, भगवत संगीत की जय, गोपाल कृष्ण नमाता प्रभु की जय, गौर परमानंद हरि बोल।